அப்போ கொரோனானா என்னன்னே நமக்கு தெரியாதுங்க. வந்த புதுசில் கொரோனாங்கிறாங்க. அது என்ன நாயா பேயா? என்னையா கொரோனாவை கட்டுப்படுத்த என்ன செய்ய? இந்த ஊசியும் கண்டுபிடிக்காத காலம். பிரதமர் என்ன சொல்லிட்டாரு? எல்லாம் வீட்டில் லைட் ஆஃப் பண்ணுங்கன்ட்டார். ஏன் தலைவானா? அப்போ தான் கொரோனா ஆள் தெரியாமல் தேடிக்கிட்டு கிடக்கும். வெளிச்சம் எடுத்தால் படக்குன்னு கடிச்சு விட்டுரும். லைட் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு மூலையில் மட்டும் விளக்கை ஏற்றி வைங்க. ஈசல் மாதிரி அங்கனையே சுற்றிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் குடும்பத்தோடு வெளியே வந்துடுங்க. மணி இருந்தால் எடுத்து ஆட்டுங்க. மணி இல்லைன்னா உங்கள் வீட்டில் காலி தட்டு இருக்கும்ல, அதை எடுத்துக்குங்க. இந்த பூரி கடையை எடுத்துக்குங்க. நின்றுக்கிட்டே டண்டனக்கான்னு அடிங்க. இதை நம்ம அடித்தா பரவாயில்லங்க. நிர்மலா சீதாராமனே நைட்டியை போட்டு மேலே ஒரு துண்டையும் போட்டுக்கிட்டு வெறுந்தட்டை வச்சு அடி டண்டனக்கான்னு அடிக்குது. நாங்கள் ஆட்சியில் தொடர்ந்துருந்தால் எல்லா பையனும் இந்தியாவில் இப்படி தான் காலி தட்டோட தெருவில் நிற்க போகிறாங்க. அதை எப்படி தாளம் தட்டி கேட்குறதுங்கிறது தான் இப்போ நான் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னிச்சு. ட்ரம்ப் அறிவாளின்னு சொன்னாலும் இந்த கொரோனாவுக்கு இவர் தட்டெடுத்து அடித்தார். அப்போ தான் இந்த சானிடைசர்னு கொடுத்தாங்க. அப்போ வந்த புதுசில் நமக்கு அந்த காலத்தில் கொஞ்சமாக நம்மளுக்கு அலைய விட்டாங்க. முகமூடியை போட்டு விடுறது அது வரைக்கும் நம்ம போட்டதே இல்லை. அதில் கல்யாணத்துக்கெல்லாம் போனால் அவங்க சொன்னது மூக்கு வழியாக வாய் வழியாக கொரோனா கிருமி போகும்னு. நம்ம கண்டுபிடிச்சது தாடை வழியாக தான் போகும்னு. மூக்க சத்தை மூடுறாங்கன்னா இங்கே எடுத்து விட்டுறது. அதுலேயும் இப்போ கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டு சாம்பாரை அதை வச்சு துடைக்கிறது. சாம்பார் வச்சா கிருமி சாகுமாயா? ஒருவேளை நம்ம வீட்டு சாம்பாரை சாப்பிட்டா சாகுமோ யாரு கண்டா? என்னென்ன கூத்தடிச்சாங்க. கடையை வேறு மூடி விட்டாங்களா? ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், அவனாக சரக்காக காய்ச்சிட்டான். முடியலை அவனால். யூடியூப்பை பார்த்தாங்க. அப்போ தான் யூடியூப்பை பார்த்து எதை வேணாலும் பண்ணுறாங்களே. எங்கே தான் பொருளை சேகரித்தானோ தெரியலை. கரெக்டாக வாடகை பிடிச்சி ஏட்டையாக விட்டார். என்னடா வாடகை ஒரு மாதிரியா வருதுன்னு இருக்காப்புல. ஆஹா, உடனே சொல்லியிருக்கான், இல்லைங்கய்யா தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்குது, கபசுர குடிநீர் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு இருக்கான். உடனே அவர் சொன்னாரா, எனக்கும் அப்படி தான்ப்பா இருக்குது, ஒரு கிளாஸுக்கு கொடுங்கன்னு. ஏன்னா அவர் 3 மாதமாக வறண்டு தானே கிடக்கிறாரு. ஏன் சொல்கிறேன்னா, அப்போ ட்ரம்பை கேட்டாங்க, என்னையா அப்படி சானிடைசர் இதுக்கே கொடுக்குறீங்க? இந்த தடவைனா இது போயிடும் தலைவரை, கிருமி செத்துரும். அந்த பொண்ணை இப்போ செத்துரும். ஆமாம். அப்போ அதே எடுத்து ஆளுக்கு ஊசி போட்டு முடிஞ்சு சோழி முடிஞ்சே. எத்தனை பேர் சோழியை முடிக்க காத்திருக்காரோ சானிடைசரை போட்டு.